நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது NN TV, நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றொரு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். NN TV. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய தனிப்பெரும் கருணையினாலே அருள்மிகு மலையாண்டி சுவாமி திருக்கோயில் 7வது திருக்குட மங்கள நன்னீராட்டு பெருவிழாவிலே நாளை நிகழ இருக்கின்ற குடமுழுக்கை ஒட்டி இன்று உங்களோடு கண்டு கலந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு வலையப்பட்டி நகரத்தார்கள் வழங்கி இருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்கு என்னுடைய நன்றி எறிதலை தெரிவித்து இந்த திருப்பணி குழுவினுடைய தலைவர், அதுபோல் இந்த திருப்பணியை முன்னின்று செய்கின்ற பல்வேறு பெரியோர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மண்ணுக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு, ஒவ்வொரு சமூகத்துக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு. அதுபோல் நகரத்தார் சமூகத்துக்கு என்று ஒரு தனித்த பாரம்பரியம் உண்டு. ஒரு ஊரிலே வெளிநாடாக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், பர்மாவாக இருக்கலாம், ரங்கூனாக இருக்கலாம், எங்கே நகரத்தார் இருந்து கிளம்பி இருந்தாலும் அங்கு ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கும், நிச்சயமாக ஒரு கோயில் உருவாகி இருக்கும். இந்த ஒரு பண்பாட்டு பாரம்பரியத்தை பாதுகாத்து வருகிற பெருமை நகரத்தாருக்குரிய தனிச்சிறப்பு. வேறு வகையிலே காலம் காலமாக காப்பாற்றப்படுகிற குணநலன்களை ஒரு சமூகம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கிறது. பண்பாட்டை எல்லாம் சட்டத்தின்படி யாரும் கொண்டு வர முடியாது, சட்டசபையிலேயே பண்பாடு கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கிற போது சட்டத்தின் மூலம் எப்படி ஒரு பண்பாட்டை நிலைநாட்ட முடியும்? நான் ஒரு சம்பவம் சொல்வதுண்டு. அம்மா MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு மிகப்பெரிய மத்திய அரசு விருது கிடைத்த போது பெரிய பாராட்டு விழா சென்னையிலே ஏற்பாடு செய்திருந்தார்கள். MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு பல குருநாதர்கள் உண்டு என்றாலும் செம்மங்குடி சீனிவாச ஐயர் கொஞ்சம் கூட இருந்து பாடம் சொல்லி கொடுத்த ஒரு குருநாதர் செம்மங்குடி சீனிவாச ஐயர். அதனால் அவரை தலைவராக போட்டு MS சுப்புலட்சுமிக்கு பாராட்டு விழா. ஒரு ஆள் உயர மாலை அணிவிப்பது என்று தீர்மானமாகி ஆள் உயர மாலை தயாராக இருக்கிறது. அரசியல்வாதிகள் கூட்டத்தில் ஆள் உயர மாலை என்றால் அர்த்தம் வேறு. யார் யாருக்கு போடுகிறாரோ அந்த ஆள் உயர தலைவருக்கு போடுவார், அது ஆள் உயர மாலை. ஆனால் இது MS-னுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரியான ஆள் உயர மாலை. இந்த மாலையை செம்மங்குடி சீனிவாச ஐயர் பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். அதை கொடுத்து MS சுப்புலட்சுமிக்கு அணிவிக்க சொல்கிறார்கள். செம்மங்குடி மாமா ரொம்ப குறும்பு உடையவர். உடனே செம்மங்குடி சொன்னார், அப்போ பொம்னாட்டி நான் ஆம்பளை, இந்த மாலையை அவளுக்கு போடலாமான்னு எனக்கு தெரியல, நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு சபையை பார்த்து கேட்டார். சபையில் இருக்கிறவங்கலாம் போடுங்கன்னா, ஏன்னா பிரச்சனை அவந்து இல்லை. வீட்டில் போனால் மாமா தான் உதவுவாங்குவார். போடுங்கோ அப்படின்னா, நீங்கள்லாம் சொல்லிட்டேள் அப்படின்னு நான் போட்டுற முடியுமா? இதோ எங்கள் ஆற்றுலேருந்து வந்திருக்கா, அவள் என்ன நினைப்பான்னு தெரியல, அதனால் அவளை கேட்டுவிட்டு தான் நான் முடிவு பண்ணணும் அப்படின்னார். செம்மங்குடி சீனிவாசருடைய மனைவி அப்படி கொஞ்சம் நாணத்தோட அப்படின்னாங்க, நீ இங்கே போடு, வீட்டில் வந்து நான் போடுறேன் அப்படின்னாங்க. அவள் சொல்லிட்டாப்புல நான் இந்த மாலையை போட முடியுமா? என்ன இருந்தாலும் சதாசிவம், கல்கி சதாசிவம் தான் MS-ஓட ஹஸ்பண்டு. கல்கி சதாசிவம் MS-ஓட ஆத்துக்கார் வந்திருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் அவர் பொண்டாட்டி கழுத்தில் நான் எப்படி மாலையை போட முடியும்? அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையேன்னார். அப்போ சதாசிவம் சொன்னார், தாராளமாக அவள் சங்கீத சரஸ்வதிக்கு யார் வேணாலும் மாலை போட்டு கும்பிடலாம், தப்பு கிடையாது, போடுங்க அப்படின்னார். சரி, சதாசிவம் சொல்லிட்டாரு, நான் போட்டுற முடியுமா? MS அனுமதிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியாதோன்னு, அதனால் MS ஒரு வார்த்தை கேட்டுண்டா பரவாயில்ல அப்படின்ட்டு
எம்எஸ் உங்களுக்கு ஆட்சேபனை உண்டான்னார். எம்எஸ்ஸுக்கு வெக்கம், அப்படியே அவங்க தலையை அப்படியே அப்படி போட்டு இப்படி தலையாட்டினாங்க. தனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைங்கிறதுக்காக இப்படி தலையாட்டினாங்க. இதுக்கப்புறம் செம்மங்குடி சொன்னார், இவ்வளோ பேர் ஒத்துணுவிட்டேள், எங்கள் ஆத்துக்காரி ஒத்துணுவிட்டா, எம்எஸ் ஒத்துணுவிட்டா, சதாசிவம் ஒத்துணுவிட்டா, ஆனாலும் என் மனசு ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது, ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது, அதனால சதாசிவம் அவர்களை இந்த மாலையை அணிவிப்பதற்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை சதாசிவம் கையில் கொடுத்து எம்எஸ் கழுத்தில் போட சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறதுன்னு சொன்னார். அதற்குத்தான் பண்பாடு என்று பெயர். அது சட்டங்களில் எழுதப்பட்டிருக்காது, நூல்களில் எழுதப்பட்டிருக்காது, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்காது. ஆனால் அதை மீறுவதற்கு நமக்கு தைரியம் வராது. அந்த மரபுகளிலிருந்து மாறி சிந்திப்பதற்கு நம்முடைய மனம் தைரியம் கொடுக்காது. அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலே நகரத்தாருக்கு என்று ஒரு தனித்த குணம் உண்டு. எல்லாரும் கல்யாண மண்டபம் பெருசாக கட்டுவான், வீடு சின்னதாக கட்டுவான். வீட்டையே கல்யாண மண்டபமாக கட்டின ஒரே ஆள் நீங்கள் தான். பெரிய அளவில் வீடு கட்டி, ஆனால் இங்கே இருக்க மாட்டீங்க, எல்லாம் வேற ஊரில் இருப்பீங்க. அதை ஒரே ஆள் உட்காந்து இங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். அதான் இன்னும் டாப்பு. அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு, ஒரு சிறப்பு உண்டு. இங்கே அழகான ஒரு கோயில், எந்த ஊரில் அவங்க இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப அருமையான கோயில் இருக்கும். அதை விட முக்கியம், அந்த கோயில் சுத்தமாக இருக்கும், நல்லா இருக்கும், சிறந்த முறையில் ஒளி உடையதாக அந்த கோயில் இருக்கும். மற்ற எல்லாத்த விட தே கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு தர் டெம்பிள். அந்த கோயில் சுத்தமாக இருக்கணும், நல்லா. சிங்கப்பூர் போனபோது கூட நான் தண்டபாணி கோயில் போய் பார்த்தேன், எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. அப்படி அவர்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு, நல்ல முறையில் தன்னுடைய கோயிலை நல்லா வச்சுருக்கணும். ஏன்னா நம்மளை இறைவன் நல்லா வச்சுருக்கிறான், அப்போ அவன் குடியிருக்கிற இடத்த நாம் நல்லா வச்சுருக்கணும் இல்லையா? அந்த அக்கறையோடு. இது 7வது குடமுழுக்கு, எவ்வளோ பெரிய விஷயம். பொதுவாக குடமுழுக்கு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். குடம் முழுக்கு, கும்பம் அபிஷேகம், கும்பித்து அபிஷேகம். கும்பித்துனா கலெக்ட் பண்ணின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை சேகரிக்கிறதுக்கு பேர் கும்பித்தல். பழைய காலத்தில் வயிறையே கும்பிம்பாங்க. கும்பி எரியுது, குழுகுழி, ஊட்டி ஒரு கேடா அப்படிலாம் போஸ்டர் போடுவாங்க. ஆனால் அப்படி போட்டவங்களே ஊட்டியில் பங்களா வாங்கியிருந்தாங்க, அது வேறு சமாச்சாரம். கும்பி அப்படின்னா கும்பிப்பது, அது வேற ஒன்றும் இல்லை. கருவில் உண்டாகிற போது தாயாருடைய அந்த நம்முடைய தொப்புள் கொடியும் தாயாரோட உறவாகுது இல்லை. முதல்ல நமக்கு உண்டாவது வயிறு தான், கும்பம். முதல்ல கும்பத்தில் உண்டாகி தான், இந்த வார்த்தையை கவனிங்க, முதல்ல கும்பத்தில் உண்டாகி பிம்பத்துக்கு போவோம். முதல்ல நாம் கும்பத்துக்கு உருவாகி பிம்பத்துக்கு போவோம். முதல்லலாம் ஸ்கேன் பண்ணி எடுத்து பாருங்கள், 2 மாதம் 1 மாதம் 2 3 மாதம்லாம் ஸ்கேன் பண்ணால் எப்படி இருக்கும்? அது ஒரு உருண்டையாக இருக்கும் கும்பம். அந்த கும்பத்திலேருந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து கை கால் எல்லாம் உடைய ஒரு தோற்றம் வரும். அதைத்தான் கந்தபுராணத்தில் பாடுறார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்த நன் உலகம் உய்ய. அவனுக்கு உருவம் கிடையாது, இறைவனுக்கு இதான் உருவம்னு சொல்ல முடியாது. ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லாருக்கு. இப்போ கடவுளுக்கு ஒரு அட்ரஸ் சொல்ல முடியுமா? கடவுளுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்க முடியுமா? நம்ம முடியாது. அப்போ அட்ரஸ் எல்லாம் தாண்டின மேலே எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொரு, அதுக்கு நாம் ஒரு அட்ரஸ் கொடுக்க போகிறோம். இந்த அது வலையப்பட்டி. நான் கூட சொன்னேன், இந்த ஊருக்கு ஏன் வலையப்பட்டின்னு பேருன்னா வளைஞ்சு வளைஞ்சு தான் இந்த ஊருக்கே வர வேண்டியிருக்குது. ஒரு ரோடு நேராக இல்லை, வலையப்பட்டி வந்துருச்சு அப்படியே. ஆனால் அது பொன் வலையப்பட்டி, அது ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. பொன் தானே ஒரு பெரிய சிறப்பு அது. சார், ஒரு முகவரி இல்லாத கடவுளுக்கு முகவரி கொடுக்குறோம். அவருக்கு ஏதாவது லிமிட்டேஷன் உண்டா? ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ஸ், ஆம்னிஷியன்ட் அப்படின்பா. இதை ஒன்றும் பெருசாக இங்கிலீஷில் சொல்லிட்டாப்புல பெரிய விஷயம் இல்லை. அது ரொம்ப அழகாக ஒரே ஒரு பாட்டில் தாயுமானவர் சொல்றார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும் படிக்கிச்சை வைத்துயிர்க்குயிராய் தழைத்தது மனவாக்கில் எட்டாமல் நின்றது எது? மனசுக்கும் வாக்குக்கும் அது எட்டாது. மனவாக்கினில் எட்டாமல் நின்றது எது? திருமூலர் பாடுறாரு. எப்படின்னா, அந்த கடவுள் இன்னது, அதுக்கு நீளம் அகலம் வடிவம் சும்மாப்பா நம்மால எப்படிப்பா சொல்ல முடியும்? ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினை, ஆர் அறிவார் அதன் அகலமும் நிகழமும்.
அது என்ன ஆழம் என்ன நீளம் யாருக்கு தெரியும்? ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம், தெரியாத கடவுளை பற்றி நம்பால் பேசுகிற மாதிரி வேறு எவனுமே பேச மாட்டான். இது எல்லா ரிலிஜனுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். ஐ எம் நாட் மென்ஷனிங் ஒன் ரிலிஜன். உலகம் முழுக்க கடவுளை பற்றி தெரிந்தது போல் பேசுவதை விட சிறுபிள்ளைத்தனம் ஒன்று இருக்க முடியாது. ஏன்னா நம்முடைய சிற்றறிவுக்கோ நம்முடைய நாவுக்குள்ளேயோ அது எட்ட முடியாது. வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது, வர்ணிக்க முடியாதது, அதனுடைய வடிவம் என்னதுன்னு சொல்ல முடியாது. பார்த்தா தகைச்சு போவோம், அதான் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு எதிரில் வர்றதில்லை. ஆனால் அந்த உருவம் இல்லாத கடவுளை நம்மளால் கும்பிட முடியாது. நமக்கு பிடி பண்ணணும், அதுக்காக ஒரு உருவம் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம். மலையாண்டி சுவாமி, வலையப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டமா என்ன மாவட்டம், இப்படி ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம். நல்ல வேளை ஒன்று அவர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் தான் நம்ம இன்னும் சேர்க்கல. ஆனால் அவரையும் சேர்த்தா அதையும் எவனாவது ஒருத்தர் செல்லாத ஓட்டு போட்டு போடுவான். இதில் என்ன வேடிக்கை பாருங்க, கும்பாபிஷேகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், ஞானசம்பந்தர் பாடுறாரு, இறந்து போனவர்கள் கூட எழுந்து வந்து பார்க்க வேண்டியது குடமுழுக்குன்றார். எப்படி சொல்கிறாரு? அங்கம்பும்பாவைன்னு ஒரு பொண்ணு, அது சென்னையில் இருந்த செட்டியார் பொண்ணு. அந்த பொண்ணு ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி, எனக்கு அந்த இடமே கொஞ்சம் இடிக்குது. செட்டியார் பொண்ணு எப்படி ஞானசம்பந்தர் ஐயருக்கு கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சாங்கன்னே தெரில. ஒருவேளை அந்த காலத்தில் பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் வரலாற்றில். இப்படி தான் ஏதாவது பேசி நான் மாட்டிக்குவேன். அது ரத்தத்தில் ஊர்னது போவாது, அது அப்படியே இருக்கட்டும். ஞானசம்பந்தர் ஐயர் செட்டியார் பொண்ணு, அந்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவர் நினச்சிருக்கிறார், முடிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் பாம்பு கடிச்சு அந்த பொண்ணை இறந்து போயிடுச்சு, சாம்பலை வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு ஞானசம்பந்தர் வந்தோன்னே உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு, உங்களுக்காக வளர்த்தேன், உங்ககிட்ட கொடுக்கணும்னு வச்சுருந்தேன், இறந்து போச்சு, எரிச்சு சாம்பலாக்கி வச்சிருக்கிறேன்னாரு. அவர் அந்த பானையை எப்படி பார்த்துட்டு பாட ஆரம்பித்தார். அப்பா நீ ஏன்பா போனேன்? கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் கபாலி விழாவில் மாதம் ஒரு விழா நடக்குமே, விழா மலி மயிலைன்னு பேர். மயிலாப்பூர் விழா மலி மயிலை மாதம் ஒன்று. அதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, உத்தர நட்சத்திரத்துக்கு ஒன்று, ஆணி திருமஞ்சனம்னு ஒன்று, எல்லாம் வரிசையா. அதில் பங்குனி உத்திரம் பெரிய விழா. அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். சிவனடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற விழா அந்த பங்குனி உத்திர பெருவிழா. இதெல்லாம் பார்க்காம செத்து போயிட்டியம்மா, பிறந்த பலன் இதெல்லாம் பார்க்காம போயிட்டியம்மா, பார்க்காம போயிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவர் ஒரு வார்த்தை சொன்னார். அட எது பார்க்கலனாலும் பரவாயில்லை, ஒரு கும்பாபிஷேகம் பார்க்க வேணாமா? பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். கும்பாபிஷேகத்துக்கு பெருஞ்சாந்தின்னு பேர். அம்மா நீ சாந்தி, அந்த பெரிய பெருஞ்சாந்தி காணாது போதியோ பூம்பாவாய், நீ இப்படி போயிட்டியம்மா, அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கலையேன்னார். பானை வெடிச்சு பொண்ணு எழுந்துச்சு வந்து. என்ன அர்த்தம்? கும்பாபிஷேகம் பார்க்கணும்னா செத்தவன் எழுந்துச்சு வரணும். நம்ம ஊரில் செத்தவன் ஒரே நாள் எந்திரிப்பான், எலெக்ஷன் அன்னைக்கு எந்திரிப்பான். மொதல் ஓட்டு அவன் தான் போடுவான். செத்தவன் ஓட்டு போட்டு தான் நம்ம ஜனநாயகமே இப்படி இருக்குது. மொதல் ஓட்டு அவன் வந்து போட்டு போவான். செத்தவங்க எப்போ எந்திரிக்கணும்? கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு எந்திரிக்கணும். அதுக்கு என்ன பேர்? பெருஞ்சாந்தி. இப்போ நீங்கள் இலக்கணம் சொல்கிறேன் கேட்டுங்க. சாந்தின்னு சொன்னால் என்னென்ன தவறு நடந்ததோ அதை சரி செய்வதற்கு செய்கிற பிராயச்சித்தத்துக்கு சாந்தின்னு பேர். இப்போ சாந்தின்னா அந்த வருஷத்தில் எப்போ பூஜை நடக்கணும்? ஒரு சுவாமிக்கு 6 காலம் இல்லை 4 காலம் அல்லது 2 காலமாவது குறைஞ்சபட்சம் பூஜை பண்ணணும். 6 கால பூஜை நம்மளால் பண்ண முடியறது இல்லை பல காரணங்களால். சரி, ஒரு 4 காலம் இல்லை ஒரு 2 காலமாவது பூஜை பண்ணணும். அதுலேயும் எந்த குறையும் வைக்கக்கூடாது. அதாவது அவருக்கு நைவேத்தியம் வைக்கணும், தூப தீப ஆராதனை பண்ணணும், எல்லாமே எடுத்து பண்ணணும். எனக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்னு கேட்டால், இந்துக்களுக்கு இந்துவாக புரிய வைக்கிறது தான் எனக்கு கஷ்டம். எல்லாம் செய்வாங்க, ஏன் செய்கிறோன்னு யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். திரை விளக்குன ஒன்று அப்படி எடுத்து ஒரு 108 தீபத்தை எடுத்து அடுக்கு தீபாராதனை காட்டுவாங்க. நம்ம குக்கர் இட்லி மாதிரி வரிசையா அந்த அடுக்கு திற அப்படி திறந்த உடனே அப்படி எடுத்து ஒரு தீபாராதனை காட்டுவாங்க. ஏன்னு யாராவது சொல்லுங்க, 100 ரூபா கொடுக்குறேன். என்ன அர்த்தம் அதுக்குன்னு சொல்லுங்க. 100 ரூபா கொடுக்குறேன், பர்வீன்ட்ட வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா எப்போவுமே பணம் வச்சிருக்கு, டாலராகவே இருக்கு. நேத்தா அமெரிக்காலேருந்து அவங்களும் இவங்களும் நேத்தா அமெரிக்காலேருந்து வந்தாங்க. அமெரிக்காலேருந்து நேராக வலையப்பட்டிக்கு வராங்க சார் கோயிலுக்கு. 2 பேரும் என்ன கூட்டிகிட்டு போகல, அவங்க கூப்பிட்டு நான் போகல. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு சொல்லுங்கள். நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம், 108 தீபம், அது மொத்தம் 108 அது ஏற்றுறது. அதுலேயே சில பேர் சௌரியம்படி ஏற்றிட்டு நகர்த்தி முடிஞ்சதை ஏற்றிட்டு போவாங்க. பண்ணக்கூடாது. 108 கரெக்டாக ஏற்றணும். ஏற்றி திரை விளக்கின உடனே
அப்படி எடுத்து முதல்ல அந்த தீபாராதனை உயரமா தூக்கி பிடிப்பாங்க. எல்லாம் கன்னத்துல போட்டுக்குவோம். அது என்ன கணக்குன்னு யாராவது சொல்லுங்க. 100 ரூபா தர, நிஜமா தர. 100 ரூபா கம்மியா இருக்கா? சாந்தா பண்ணிட்டு 500 ரூபா வாங்கலாம் சார். இப்ப தெரிஞ்சுக்கங்க, மொத்தம் எத்தனை நட்சத்திரம் நமக்கு? 27. ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம்? 4 பாதம். 27 × 4, அதாவது அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப கணக்கு பார்த்தா யாரா இருந்தாலும் 27 நட்சத்திரம் 4 பாதத்துக்குள்ள அடங்குறதால இந்த 108க்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அடக்கம். எல்லாரும் ஒளிமயமா இருக்கணும் அப்படின்னு தூக்கி பிடிக்கிற தீபம் அந்த அடுக்கு தீபம். யாரா சொல்லி கொடுத்தாங்களா? இதை யாரா சொல்லி கொடுத்தாங்களா? நம்ம கோயிலுக்கு வந்து கத்துக்கிட்டு போனோமா? சொல்லி கொடுக்குற என்ன திட்டுறான், நீ ஏன் சொல்லி கொடுக்குற, சொல்லி கொடுக்காதே அப்படிங்கிறா. எனக்கு அதை தவிர என்ன வேலை? தெரியலன்னா சொல்லாம போவேன். தெரியுமில்ல எனக்கு. 108 பிரிவோட அதை எடுத்து ஏன் காட்டுறாங்கன்னா 27 நட்சத்திரம் 4 பாதம் அந்த ஊர்ல எல்லாருமே அதுக்குள்ள அடங்குவார்கள். இவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், ஒளிமயமாக இருக்கட்டும் என்று அதை முதல்ல பிடிக்கிறாங்க சுவாமிக்கு. அப்ப சுவாமிக்கு நடத்துற பூஜையில குறை வரக்கூடாது. எந்த குறையையும் சரி செய்வது பெருஞ்சாந்தி. அதாவது வருஷா வருஷம் நடக்கிற குறை இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணிக்கிறதுக்கு பிரம்மோற்சவம் பண்ணுவோம். இந்த வருஷம் பூஜையில் என்னென்ன விட்டு போச்சோ அதை பண்ணுவோம். சார் அதில் கஷ்டம் இருக்குது. தர்மகர்த்தா வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம், இல்லைன்னா அந்த குருக்கள் வீட்டிலே உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம். ஏதோ ஒரு பூஜையை சுருக்கி இருப்போம் ஒரு காரணத்தினால. கொரோனா வந்தது, பண்ண முடிஞ்சதா நம்மால? முடியல இல்லையா? இந்த குறைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை, 12 வருஷத்துக்கு ஒரு முறை இது பாருங்க, சின்ன சின்ன பிராய சித்தங்கள் எல்லாம் சரி பண்ணி பண்றதால அதுக்கு சாந்தி இல்லை. பெருஞ்சாந்தி காணாது போதியோ பூம்பாவாய் அப்படின்னு. ஏன் 12 வருஷம்னு வச்சா? நம்முடைய பாடியில் இருக்கிற எவ்ரி செல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செல்லும் ஒரு வருஷம் இல்லை 12 வருஷம் ஆயிட்டா அதன் பிறகு உடம்புல ஒரு செல் கூட பழைய செல் கிடையாது. எல்லாமே இறந்து மறுபடியும் வேற ஆயிடும். அப்படி கையை அசைச்சேன்னு வச்சுக்கோங்க, இப்படி அசைக்கிறேன்ல என் உடம்புல இருந்து ஆயிரக்கணக்கான செல் செத்து போயிடும் அப்படின்னா. அதனால தான் முனிவர்கள்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படியே உட்காந்து அதிலேயே ரீஜுனேட் பண்ணிக்குவாங்க. சாப்பிட மாட்டாங்க, காற்றை குடிச்சு தன்னை அப்படியே வச்சிருப்பாங்க. கை அசைச்சா செல் போயிடும். இது மாதிரி நமக்கு வீணாகிற செல்லெல்லாம் ரிஜுனேட் பண்றது கடவுள் கொடுத்துருக்கிற கருணை. 12 வருஷத்துக்குள்ள ஹார்ட், லிவர் எல்லாத்துலேயும் இருக்கிற செல்லு எல்லாம் ரீஜுனேட் ஆகி புதுசாக வந்துடும். அப்போ அந்த செல்லெல்லாம் புதுப்பிச்ச உடனே மறுபடியும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும், பதிவு பண்ணணும் நம்முடைய சுவாமியை. அதுக்காக 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சாங்க. அந்த கும்பாபிஷேகம் பார்த்தா என்ன புண்ணியம்னா, ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா 12 வருஷம் பூஜை பார்த்தா புண்ணியம். இதை ஒரு ஊரில் சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னார், இன்னொரு 12 வருஷம் கோயில் பக்கம் வரவானாம்ப்பா. நான் என்ன அந்த அர்த்தத்திலேயே சொன்னேன்? 12 வருஷம் பார்க்காம விட்டுட்டோம் இல்லையா, அதை சரி பண்ணலாம் இல்லை. நம்ம எல்லாரும் 12 வருஷம் வந்து பூஜை பார்த்துருப்போமா? பார்த்துருக்க மாட்டோம். அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இது. இப்போ என்ன மாதிரி பருமனாக இருக்கிற ஒருத்தர் வாக்கிங் போகணுன்னாரு, டாக்டர்கிட்ட போனார் உடம்பு இழைக்கணும். டாக்டர் வாக்கிங் போங்கன்னாரு. அது ஈஸி, அவர் சிலபஸில் அது இருக்குது சொல்கிறாரு. இவர் எவ்வளோ போகணுன்னாரு, ஒரு 5 கிலோமீட்டர் போங்கன்னாரு. ஒரு வாரம் போயிட்டு வந்து என்கிட்ட காட்டுங்க அப்படின்னாரு. ஒரு வாரம் கழித்து ஃபோன் வந்தது. யார் பேசுகிறீங்க? வாக்கிங் போக சொன்னீங்களே அந்த பேஷண்ட். எங்கேருந்து பேசுகிறீங்க? அப்படி 35 கிலோமீட்டர் தள்ளி பேசுகிறேன். ஏன் அப்படின்னா, தினம் 5 கிலோமீட்டர் போனால் 7 நாளில் 35 கிலோமீட்டர் ஆகாதான்றது. அட 2:30 போய் 2:30 வர வீட்டுக்கு வந்துடுவேன். 12 வருஷம் கும்பாபிஷேகம்னா என்ன கணக்குன்னு இப்போ சொல்லிவிட்டு நான் நேராக அவங்ககிட்ட பட்டிமன்றத்தை கொடுத்துட்றேன். பாருங்க, மேலே இருக்கிற பிளானட்டரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதில் குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் மட்டும் 12 ராசியிலையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தங்கும். ஒரு வருஷம் குரு அடுத்த ராசிக்கு போயிடும். மீனம், மேஷம் ஒன்றா போயிட்டே இருக்கும். அது மற்ற ராசியெல்லாம் அப்படி கிடையாது. மற்றதனுடைய ஸ்பீடு வேற. இருக்கிறதுலையே ஸ்லோவானது எது தெரியுங்களா? இருக்கிறதுலையே ஸ்லோவானது சனை. அது சனி இல்லை, சனை. சனைனா ஸ்லோ அப்படின்னு அர்த்தம். சனை சரண், சரண்னா அசைவு, சனை ஸ்லோ. தி ஸ்லோ மூவிங் பிளானட். சார், நம்முடைய பெரியவங்களுடைய அறிவை எங்க கொண்டாடணுமோ அங்க கொண்டாடணும். சனைனா மேல அசைகிற கிரகங்கள்ல மெதுவாக அசைகிற கிரகம் சனின்னு கண்டுபிடிச்சு, ஏன் தெரியுங்களா, ஒரு ராசி வீட்டிலேருந்து அடுத்த ராசிக்கு அதுக்கு போறதுக்கு 2.5 வருஷம் வேணும்.
7.5 சனின்னா என்ன? ஒன்று என்ன பார்க்காதீங்க. 7.5 சனின்னா என்ன நினைக்கிறீங்க? நம்ம 2.5 வருஷம் நம்ம ராசி வீட்டில் இருந்ததுன்னா நம்ம பாடு அவஸ்தை. இதுக்கு முந்தின 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்டு 7.5 சனி. இந்த அது சனி 2.5 வருஷம் தான் பிளானெட்ல நகரும். ஆனால் குரு அப்படி இல்லை, எவ்ரி இயர் நகர்ந்துடும். ஒரு ஒரு கிரகம் அடுத்த கிரகம் 12 வருஷத்துல குரு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிடும். அதுக்கு என்ன பேர்னா வியாழவட்டம்னு பேர். வியாழவட்டம், வியாழன் ஒரு ரவுண்ட் அடிச்சதுன்னா வியாழவட்டம். அப்படி 12 ஆண்டுக்கு ஒரு முறை நகர்ந்துட்டதால முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் தேவ குரு வியாழன், அவருடைய இடத்துல அவர் 12 வருஷம் இதை சரியா அசைஞ்சிட்டாரு அப்படின்னா பூரணம் ஆயிடுச்சு. கும்பாபிஷேகம் பண்ணணும். நம்ம கும்பாபிஷேகம் எப்போ பண்ணணும்னா, ஏற்கனவே இந்த கும்பாபிஷேகம் பண்ண போது குரு எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துக்கு வந்த உடனே கும்பாபிஷேகம் பண்ணிடணும். இதுதான் கணக்கு. அது நம்மளால முடியல, சில சமயம் முன்ன பின்ன ஆகுது, கொஞ்சம் தாமதமாக பண்ணுறோம். சில வருஷம் லேட் ஆகிடும், நிதி பற்றாக்குறை இருக்கும், வேலை பற்றாக்குறையாக இருக்கும், என்னமோ ஒன்று இருக்கும், இருந்தால் சரி பண்ணிடணும். அதனால கும்பாபிஷேகம் பார்ப்பது என்பது 12 ஆண்டு காலம் அந்த கோயில் பூஜையை பார்த்த புண்ணியம். அதுவும் இது கல்லில் கோயில். எனக்கு இந்த குன்றே பார்க்க அழகாக இருக்குது, குன்னக்குடி மாதிரி இருக்குது. ஒரு மலைக்கு மேலே ஒரு முருகன் கோயில், அந்தாண்ட ஒரு அருமையான தெப்பக்குளம். உண்மையிலேயே இயற்கை முத்தமிடுகிற பூமி இந்த பூமி, இயற்கை முத்தமிடுகிற பூமி. இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஊரில் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க ரொம்ப அருமையான கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. எல்லாம் சிறப்பாக நடக்கணும். பிஎல்ஏ ஃபேமிலி எனக்கு ரொம்ப வேண்டிய, அவங்க குடும்பத்தில் பல குடும்பத்துக்கு தொடர்ந்து நான் பேசியிருக்கிறேன். அது 80, 60 கல்யாணம், நிறைய விஷயம், ஒரு 5-6 ஃபங்க்ஷனுக்கு மேலே அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் நானே பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி கூப்பிட்டாங்கன்னு தான் தெரியல. 6 தடவை 7 தடவை பேசியிருக்கேன். வந்ததுக்கு இவர் தான் காரணம். எல்லா வகையிலும் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் நான் இங்கே வரத்துக்கு காரணம் ஜெயங்கொண்டான் அவர்கள். எங்கள் அப்பாவும் அவங்களும் நண்பர்கள். அதனால் அவங்க தொலைபேசியில் அழைச்ச போது இங்கே வரணும் அப்படின்ன உடனே மகிழ்ச்சியோடு நான் வருவதற்கு, மகிழ்ச்சியோடு இசைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் எத்தனையோ ரசிகர்கள் இருந்தாலும் நகரத்தாருடைய ரசனை தனித்த ஒரு முத்திரை. அதுக்காக வேறு சமூகத்திலேருந்து வெளியே வந்தவங்க கை தட்டாமல் இருந்துறாரு. எல்லாரும் சேர்ந்து தான். ரசிக்கலைன்னா எப்படி பேச முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் ரசித்தா தான் நாங்கள் பேச முடியும். அதனால் உங்கள் ரசனையை நம்பி இந்த விழா தொடங்குது. நான் முன்னுரைன்னு நீண்ட நேரம் பேசிட்டதான் நினைக்க வேண்டாம். ஏன்னா கும்பாபிஷேகம்னா என்ன அப்படின்னு சின்மயானந்தா சொல்வார். சுவாமி சின்மயானந்தா, நானும் மதம் மாற்றுகிறேன், இந்துக்களை இந்துக்களாக மதம் மாற்றுகிறேன் என்பார். இந்துக்களை இந்துக்களாக மதம் மாற்றுகிறேன் அப்படிம்பார். அதே தான் என் வேலை. இந்துக்களை இந்துக்களாக மதம் மாற்றுவது தான், சரியான இந்துக்களாக மதம் மாற்றுவது தான் என்னுடைய முழு நேர பணி. புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இது என்ன, எப்படி ஏற்பட்டது, என்ன காரணத்துக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். மிக்க மகிழ்ச்சி. இப்போ பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும், மோகன சுந்தரம் உங்களுக்கு தெரியும், அவர் பட்டிமன்றத்துலேயும் பேசுகிறாரு, சினிமாலையும் நடிக்கிறாரு, பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கொண்டே இருக்கிறார். அவருடைய 60ஆம் கல்யாணத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா? அவருக்கு 60ன்னு பல பேருக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஒரு திருப்தி முடிஞ்சு போச்சு. ஒன்றும் நடக்கலை 60ஆம் கல்யாணத்தில். அது 60ஆம் கல்யாணத்தில் நடந்ததுன்னு நான் ஒரு சம்பவம் சொன்னால் தானே அவருக்கு 60 நடந்ததுன்னு தெரியும். ஏன்னா அவர் 50, 52 நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு எண்ணத்தோடு யாரும் போகக்கூடாது. அந்த திருப்திக்காக சொன்னேன் அவருடைய 60ஆம் கல்யாணத்தில் அப்படின்னு சும்மா ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்து உட்காந்துருக்கிறார் பாருங்கள், சிவகுருன்னு பேர், திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை சங்கத்தினுடைய செயலாளர், என்னுடைய நல்ல சகோதரர். எல்லா வகையிலேயும் இலக்கியவாதிகளை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சவர். ஆண்டுதோறும் பிரம்மாண்டமான விழா, மாதந்தோறும் ஒரு கூட்டம், இதெல்லாம் நடத்துவது திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை சங்கத்தினுடைய சிறப்பு. அதுக்கடுத்து உட்காந்துருக்காங்களே, அவங்க வந்து கோவை சாந்தாமணி அம்மா. அதை பிரித்தா சாந்த மணி, சாந்தா, அதுக்காக நம்பிடாதீங்க. அவங்களுக்கு வர்ற கோபம் உலகத்தில் வேறு யாருக்குமே வராது. அதுவும் அவங்க வீட்டுக்காரர் பேர் சொன்ன உடனே வந்துடும். அந்த சாந்தத்தில் ஒரு மணி முழங்கும் பாருங்க, அந்த மணி அடேப்பா. ஏன் அவங்க வீட்டுக்காரர் பேர் சுப்பிரமணி சொல்லுவாங்க. சாந்தாமணி கொங்கு தமிழில் பேசுவாங்க. ரொம்ப அருமையான சகோதரி. அவங்க தெரிஞ்சுங்க, அதே டிவியில் இன்றைக்கி கூட எங்களுக்கு போச்சு, ஜி டிவியில் காலையில் டீம் பட்டிமண்டபம் போச்சு. அதுக்கு அடுத்து சகோதரி பர்வீன் சுல்தானா, பெரிய பாரதியின் புதுமை பெண், லட்சிய பெண். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நிறைய மொழி தெரியும், இந்தி, உருது, பல மொழி தெரியும். அதனால் பன்மொழி புலவர் பர்வீன் சுல்தான். அவங்கள பன்மொழி புலவர் பர்வீன் சுல்தான்.
அவங்க ஆக 4 பேர். நல்ல அருமையான நிகழ்ச்சி. எங்களை வரவேற்ற ஐயாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப அக்கறை எடுத்து வரவேற்றிருக்கிறாங்க. என்னை உபசரிக்கிற உங்களுக்கு இன்னும் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டுட்டு புறப்படணும். அது வரைக்கும் யாரெல்லாம் எங்களை கவனிக்க போகிறாங்களோ எல்லாருக்கும் சேர்த்து மனமார்ந்த நன்றி. உண்மையாக ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் இவ்வளோ அமைதியாக உட்காந்தெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கே ஒரு தடவை கை தட்டிக்கங்க. நல்லது. இப்போ பட்டிமண்டபம் தொடங்குது. முதல்ல யாரை கூப்பிடலாம்? மகனா மகளா? முதலில் நம்முடைய பெருமைக்குரிய கோவை சாந்தாமணி அவர்களை மகளே என்ற அணியில் உரையாற்ற, பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணுமா மோகனசுந்தரம் சொல்கிறார். பலி வேற ஒன்றும் இல்லை. முதல்ல போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக சாந்தாமணி அவர்களை அழைக்கிறோம். பாருங்கள். வாழ்த்துக்கள். மஞ்சளை பிடிச்சா பிள்ளையாரு, அரிசி மாவை பிடிச்சா பிள்ளையாரு, சாணத்தை பிடிச்சா பிள்ளையாரு, பிடிச்சா பிள்ளையாரு, எல்லோருக்கும் பிடிச்ச பிள்ளையாரு. பிள்ளையார் பிறந்த தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் ஆன்மீகத்தையும் பொருளாதாரத்தையும் கொண்டு செல்லுகின்ற ஒரே சமூகம் நகரத்தார் சமூகம். நகரத்தார் சமூகம் நடத்தக்கூடிய அருள்மிகு மலையாண்டி சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பட்டிமண்டபத்தின் கர்வத்தை தவிர சர்வத்தையும் கற்ற எங்களுடைய கலைமாமணி சொல்வேந்தர் நடுவர் பெருந்தகை அவர்களே, பாங்கறிந்து மேடையிலே பேச வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். பெற்றோருக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பவர்கள் மகனா மகளா அப்படின்னு ஒரு கேள்வி. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, கடவுளை வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும். கடவுளே வேண்டுமென்றால் தானுங்க பெண் குழந்தைகள் பிறப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு போன் வந்துச்சு, சார் உங்க நாயை காணவில்லைன்னு பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அந்த காணாம போன நாய் இப்போ எங்க முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்க தாயோடு விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு போன் வந்துச்சு. இப்ப நாங்க என்ன சொல்றோம், அந்த நாய்க்கு இருக்கிற பாசம் கூட சில பாய்க்கு இல்லையே, அதனால பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பவர்கள் மகள் தான் நாங்க பேச வந்திருக்கிறோம். கைதட்டணும்னு நினைச்சா தட்டிருங்க, அதுல என்ன வஞ்சகம்? காசு கேட்க மாட்டோம், கையை தட்டுங்க. ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க. இதெல்லாம் ராமாயண காலத்தோட காணாம போயிடுச்சுங்க. ஏன்னா அன்னைக்கு பெற்ற அன்னை இல்லை, சிற்றன்னை சொன்னா ராமங்கிட்ட, நீ காட்டுக்கு போகணும், உன் தந்தையின் ஆணை அப்படின்னு சொன்னா. மறுபேச்சு பேசாம ராமன் காட்டுக்கு போனான். இப்ப போய் சிற்றன்னை இல்லை, பெத்த அன்னையே சொன்னான்னு வைங்க, உன் தந்தையின் ஆணை, நீ காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னா நம்ம ஆளு சொல்லுவா, நான் காட்டுக்கு போறதெல்லாம் இருக்குட்டு, முதல்ல அந்த ஆளு காட்டுக்கு போறதுக்கு ரெடியான்னு கேட்டு சொல்லு. ஏன் நான் கொல்லி போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேங்கிற. ஏன்னா தவம் இருந்து வைக்கிறோம் இல்ல, ஆண் பிள்ளை வேணும்னா தவம் இருந்து கொல்லி போடுறக்கு ஒரு வையம் வேணும், கொல்லி போடுறக்கு ஒரு வையம் வேணும். அது கொல்லிக்கட்டையோடையே பிறக்குது. நீங்க எங்க ஊரெல்லாம் வந்து பாருங்க, நைட்டு 12 மணிக்கு கையேந்தி பவன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அங்க யார் அதிகமா இருக்கிறாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா பூரா ஆம்பளை பசங்க. ஒரு கையில தட்டை வச்சுக்குவாங்க, இன்னொரு கையில அந்த கொல்லிக்கட்டையை வச்சுக்குவாங்க. அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி விடுவாங்க பாருங்க, அப்படியே ரவுண்ட் ரவுண்டா சுருள் சுருளா குடும்பத்தினுடைய மானம் அங்க போயிட்டு இருக்குது.
எந்த பெண் பிள்ளையாவது இப்படி செய்யறாங்களா நான் கேட்கிறேன். அப்ப யாருங்க பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிறாங்க? நீங்க வளரும் போதே பாருங்க, வளரும் போதே ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க பெண் பிள்ளை வீட்டுல நீங்க ஒண்ணு வேண்டாம், ஒரு பொம்மைய ஒரு பெண் பிள்ளை கிட்ட கொடுத்து பாருங்க, அது அப்படியே அந்த பொம்மைய பார்க்கும். அதுக்கு தலை சீவு, ஒரு பொட்டு வைக்கும், ஒரு பூ வைக்கும், முடிஞ்சா ஒரு மாறாப்பு போடு, தொட்டல போட்டு தாளாட்டு. இத அப்படியே ஆம்பளை பசங்கிட்ட கொடுத்து பாருங்க, பாப்பா இப்படி திருப்புவா, இப்படி திருப்புவா, கையொரு திருப்பு திருப்புவா, காலொரு திருப்பு திருப்புவா, கழுத்தொரு திருப்பு திருப்புவா, அப்படியே உள்ள இருக்கிற பேட்டரி கழட்டி கையில கொடுத்துட்டு ஓடிடுவா. நீங்க பிறக்கும் போதே பாருங்க, பெண்களுக்கு ஆராதிக்கும் அறிவு, ஆண்களுக்கு ஆராய்ச்சி அறிவு. ஒண்ணு வேண்டாம், ஒரு புடவை கடைக்கு இப்ப போனோம்னு வைங்க, புடவைய கலர் வாத்து நாங்க எடுப்போம், கலர் வாத்து எடுப்போம். நம்ம கூட வந்திருக்கிற நம்ம ஆம்பளை விலைய பார்ப்பாரு. நாம ஏன் கலர் பார்ப்போம்? வாழ்க்கையில வந்து வாய்ச்சதுதான் மேட்சா வாய்க்கல, ஏதோ இப்படியாவது மேட்ச் படுத்திக்கலாமேன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, என் அப்பத்தால நீ சொல்லி சொல்லி வளர்த்தா. வெள்ளிக்கிழமை ஆனா துர்கை அம்மன் கோயிலுக்கு போய் ராகு காலத்துல நல்லெண்ணெய் தீபம் போட்டேன்னு வெய்யி நல்ல புருஷன் வருவான்னு எங்க அப்பத்தா சொன்னான். வெள்ளிக்கிழமையான விரட்டி விரட்டி விட்டா. நானும் போய் அந்த ராகு காலத்துல நல்ல வாழ்க்கை துணை வரணும்னு சாமியை கும்பிட்டேன். ஒரு நாள் வந்துச்சு அந்த ராகு காலம். சொன்னாங்க உன்னைய பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, ஒரு ஏக்கம். வர்றாங்கல்ல பட்டாளமா. இதுல என் மாப்பிள்ளை எதுன்னு தெரியல. எங்க அப்பத்தாட்ட அப்பத்தா 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 இதுல எது என் மாப்பிள்ளைன்னு எங்க அப்பத்தா காமிச்சுது. அங்க வாரு ஒண்ணு பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அதுதான் உன்ற மாப்பிள்ளை. நிமிந்து வாக்க முடியலைங்க, அச்சமடம் நானும் பயர்ப்பு. அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அம்மாவாசைய வடிகட்டுன ஒரு கலரு. அது என்ன 13ன்னு ஒரு கணக்கு? நடுவர் அவர்களே 12 தாங்க, அது கூட இன்னொன்னும் சேர்த்தா எப்படி இருக்கு. அதனால 13 அம்மாவாசைய வடிகட்டுன ஒரு கலரு. அதனால வாழ்க்கையில வந்து வாய்ச்சதுக்கு தான் மேட்சா வாய்க்கல. ஏதோ புடவையாவது நம்ம மேட்சா எடுக்கலான்னா நாம கலரை பார்ப்போம், நம்ம ஆளு விலைய பார்ப்பார். அதனால தாங்க பெண்களுக்கு ஆராதிக்கும் அறிவு, ஆண்களுக்கு ஆராய்ச்சி அறிவு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, எல்லா வீடுகளிலும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சாமியை கும்பிட்டு இருப்போம். நீங்க எல்லா கொலக்கட்டை இப்படி பலகாரங்களை எல்லாம் படையலா வச்சுக்கிட்டு வீட்டுல சாமி கும்பிட கூப்பிட்டா பெண் பிள்ளை அந்த சாமியை பார்த்தே கும்பிட்டுட்டு நின்றுட்டு இருக்கு. ஆம்பளை பையன் என்ன செய்வான் தெரியுமா? அங்க வச்சிருக்கிற பலகாரத்தையே வைப்பான். புள்ள சொல்லு, டேய் சாமி அங்க இருக்குது, அங்க வாரடான்னு. உடனே இவன் சொல்லுவா, சாமி அங்கதான் இருக்குது, நம்ம சரக்கெல்லாம் இங்கதானே இருக்குதும்பா. அம்மா 2 கொலக்கட்டை கொடுமா, 2 கொலக்கட்டை கொடுமா. அட சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கொலக்கட்டை சாப்பிடக்கூடாதுடா, சாமி கண்ணை கெடுத்துருனா. கெடுக்காதே அப்படிங்கிறா. ஏன்டானா ஏற்கனவே 2 கொலக்கட்டையை நான் தூக்கி சாப்பிட்டுட்டனே, சாமி கெடுக்காதே. யோசிச்சு பாருங்க. நீங்க நாங்களாம் பேராசிரியர், கல்லூரியில பெரும்பாலும் மதிப்பெண் யார் அதிகமா வாங்குறாங்கன்னா பெண் பிள்ளைகள் தாங்க. இப்ப சமீபத்தில் இன்டர்னல் எக்ஸாம் நடந்தது. பேப்பர் எல்லாம் திருத்தி எல்லா பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற எல்லா அமுதா 95, அர்ச்சனா 90, மல்லிகா 85, எல்லாமே 90, 95, 80, 85. இந்த பக்கம் பூரா ஆம்பளை பசங்க. அவங்களுக்கு பேப்பரை திருத்தி தர்ற முருகேச 5 மார்க்கு, முருகேச 5 மார்க்கு. 95 வாங்கின அமுதா தேம்பி தேம்பி அழுகிறா. 5 வாங்கின முருகேச கெக்க புக்கேன்னு சிரிக்கிறா. நான் போய் அமுதாட்ட கேட்டேன், ஏமா அமுதா 95 வாங்கிட்டியல்ல, ஏன் அழுகிறேனா? அதுக்கு அந்த புள்ள சொல்லிச்சு, இல்லைங்க மேடம், இன்னொரு 5 மார்க் வாங்கியிருந்தா நான் சென்டம் 100க்கு 100 வாங்கியிருப்பேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு பெருமையாக இருந்திருக்குமே. எங்கே போச்சு 5 மார்க்குன்னு தெரியல, எங்கே போச்சு 5 மார்க்கு தெரியலேன்னு அது உட்கார்ந்து சிரிக்க வேண்டியது அழுகுது. அழுக வேண்டிய முருகேச சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. எனக்கு தாங்க முடியல. டேய் முருகேசா, அங்க பாருடா, 95 வாங்கிட்டு அமுதா அழுதுட்டு இருக்கிறா.
5 வாங்கிட்டு சிரிக்கிறைய வெக்கம் இல்லையான. அவன் கேட்ட போட்ட உனக்கே வெக்கம் இல்லை, நானே வெக்கப்படணுங்கிறான். நீங்க ஒரு கேள்வி கேட்ட எத்தனை பதில் வரும் தெரியுங்களா? எனக்கெல்லாம் இந்த வகுப்புக்குள்ள தமிழ் நடத்துறதுனால அந்த இலக்கிய நடை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால மணி அடிச்சா நான் அப்படியே நிறுத்த மாட்டேன். எப்படி முடிப்பேன் தெரியுங்களா? அடித்தது மணி, ஓய்ந்தது என் பணிம்ப, பின்னாடி இருந்து நம்மால் குரல் கொடுப்பா, விட்டது சனிம்பா. தெரியாம ஒரு நாள் கேள்வியை கேட்டுங்க. 33 வருடம் நின்று கொண்டு பாடம் நடத்துகிறேன், இது குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? தெய்வம் நின்று கொள்ளுங்கிறான். எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கானுங்க. இதை விட என்ன தெரியுங்களா? இந்த கொரோனா காலத்துல பட்ட பாடு இருக்குது பாருங்க. ஒவ்வொரு பேராசிரியர்களும், நான் கல்லூரியிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் செல்போன் வச்சிருக்காது. ஏன்னா வகுப்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தாலும் எங்க கண்ணில் படக்கூடாது, பட்டா வாங்கி வச்சிருவேன் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்போம். பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் செல்லு கண்ணிலேயே காட்டாது. நம்ம ஆம்பளை பையன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? செல்ல வச்சிருப்பா, குடுறான்னு வாங்கி வச்சுட்டு வருஷ கடைசியில உங்க அப்பனாத்தால வந்து வாங்கிக்க சொல்லடா, தரமாட்டேன்னு சொல்லி வாங்கி வச்சிருவேன். இந்த கொரோனா வந்துச்சு பாருங்க, செல்போன் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, எவனும் வந்து வாங்க மாட்டேங்கிறான். நான் போன், டேய் வாடா வந்து வாங்கிக்கோ. வேண்டாங்க மேடம், நீங்க கொள்கையிலேயே இருங்க மேடம், கடைசி வரைக்கும் மாறாதீங்க மேடம், கடைசியில் எங்க அப்பனாத்தாக்கிட்டேயே குடுங்கோங்கிறான். அட இல்லடா, நீ வந்து செல்போனை வாங்கிட்டு என் வகுப்புக்குள்ள வரணும்டா, அப்பத்தாண்டா சம்பளம் தருவாங்கன்னா, இல்லைங்க மேடம் உங்ககிட்டயே இருக்கட்டுன்னு வரமாட்டேங்கிறா. நீங்க நம்பவே மாட்டீங்க. வாடகைக்கு ஒரு கார் எடுத்துட்டு வீடு வீடா கொண்டு போய் செல்போனை கொடுத்து, வாடா என் வகுப்புக்குள்ள, வாடா என் வகுப்புக்குள்ளைனா வந்துட்டான். வந்து உட்கார்ந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறான். எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டா என்று சொன்னாயோ, அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி ஈச பூமரங் அப்படின்னு பூமரங் ஆக்கிட்டான். இத்தனையும் இந்த ஆம்பளை பசங்கிட்ட தாங்க இந்த குறும்புத்தனத்தை பார்க்க முடியும். ஆனா பெண் பிள்ளைகிட்ட அப்படி இல்லை. நீங்க வீடுகள்ல பாருங்க, பெரும்பாலும் அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துடுச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, கோவிச்சுக்கிட்டு அன்னைக்கு சமையல் செய்ய மாட்டாங்க. அப்பாவும் பாப்பாரு, சரி கோபம் தீர்ந்து செய்யிட்டு அப்படின்னு அப்பா கிளம்பி போயிடுவாரு. மத்தியானம் ஆக அந்த அம்மாவுக்கு மனசு தாங்காது. ஐயோ நம்ம ஆளு பசி தாங்க மாட்டாரே, சாப்பிடாம போயிட்டாரே, சரி எப்படியாவது செஞ்சு வைக்கலாம், வந்து சாப்பிட்டுட்டுன்னு அந்த அம்மா செஞ்சு வைக்க. பையன் வருவா, வந்து வாப்பா, தெரியவனுக்கு காலையில் இங்க சண்டை நடந்திருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஏதை பத்தியும் கண்டுக்க மாட்டா. வருவா, ஆக்கி வச்சிருந்தா சோத்தை போட்டு திம்பா, அவன் பாட்டுக்கு போய் படுத்துருவா. ஆனா அதுலயும் வீட்டுல பெண் பிள்ளை இருந்ததுன்னு வைங்க, அப்பா வந்தாருன்னா சாப்பிடுப்பாங்க. இல்லம்மா வேண்டாம், இல்லப்பா சாப்பிடுப்பா, வாப்பா வாப்பா அப்படின்னு அப்பாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பிளேட் எடுத்து சாப்பாட்டை போட்டு அந்த கையில பிசைஞ்சு, இந்தாப்பா இந்தாப்பா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லி அந்த அப்பாவுக்கு அந்த பெண் பிள்ளை ஊட்டி விடும்போது அந்த அப்பா கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் பாருங்க. அம்மா எங்க அம்மா செத்துட்டான்னு நினைச்சனம்மா, இல்ல சாமி உன்னோட வடிவத்துல எங்க ஆத்தா உசுரோட இருக்கிறா சாமி என்ற குலதெய்வமே நீதான்னு சொல்லி ஒவ்வொரு அப்பாக்களுடைய கண்களிலும் கண்ணீர் வருனா அது பெண் பிள்ளைகள்னால தாங்க முடியும். ஆம்பளை பையன் எந்த வீட்டுலயாவது அப்படி செய்வானா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணு இல்லைங்க, வீடுகள்ல நீங்க ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் நிறைய வேறுபாடு பார்க்கலாம். நீங்க இந்த மண்ணுல ஒரு வழக்கம் இருக்குதுங்க, அடிச்சே கஞ்சி ஊத்துனாலும் ஆம்பளை பசங்க கிட்ட தான் கஞ்சி வாங்கி குடிக்கணுங்கிற ஒரு இது குறிக்கோள் இந்த மண்ணில் இருக்குது. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவரை நான் பார்த்தேன். சார் உங்களுக்கு 2 சன், எந்த சன்னுகிட்ட இருக்கிறீங்க? அவர் சொன்னாரு, 2 சன்னும் என்னை காப்பாத்தல கண்ணு, என்னோட பென்ஷன் தான் என்னை காப்பாத்திட்டு இருக்குதுன்னு சொன்னா. நீங்க யோசிச்சு பாருங்க, 3 பசங்க, 3 பையங்கள்ல அப்பாவை யாரு வச்சுக்கிறதுன்னு 3 பேருக்கும் பிரச்சனை. 3 பேரு எங்கிட்ட இருக்கட்டும் உங்ககிட்ட இருக்கட்டும், இல்லை என்னால முடியாது, 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அப்பா பார்த்தாரு, டே எதுக்கடா உங்களுக்கு பிரச்சனை, வாங்கடா என்னை கொண்டு போய் ஆத்துக்குள்ள ஓட்டுருங்கடா, உங்க பிரச்சனை தீருட்டுன்ட்டாரு. அட 3 பேரும் சேர்ந்து தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு ஆத்துக்குள்ள ஓட போனாங்க. அப்பா சொன்னாரு, இந்த பக்கம் போடாத, கொஞ்சம் தள்ளி போடுனாரு. ஏப்பான்னு கேட்டாங்க. எங்க அப்பனை நான் இங்க தான் போட்டேன்னு. காலங்காலமா நீங்க இப்படித்தான் வந்துட்டு இருக்குதுன்னா நான் ஒன்னு இப்படி சொல்லி முடிச்சிடுறேங்க. இந்த மண்ணுல ஒரு வழக்கம் இருக்கு, பெண் பிள்ளைகளுக்கு தாங்க அறிவுரை சொல்லுவோம்.
புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பெருமை யாரு? பெண் பிள்ளை தாங்க சேர்த்துவாங்க. எப்படி தெரியுங்களா? எங்க அம்மா கிட்ட நாங்க அன்பை கத்துக்குவோம், எங்க அப்பா கிட்ட அறிவை கத்துக்குவோம், எங்க கூட பிறந்தவங்க கிட்ட அந்த விட்டு கொடுக்கிற பழக்கத்தை நாங்க கத்துட்டு இன்னைக்கும் பெண் பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது ஒரு வழக்கம் இந்த மண்ணில் இருக்குதல்லங்க. பலகார பெட்டின்னு ஒண்ணு யாருக்கு தர்றோம்? ஆம்பளை பசங்களுக்கு தர்றாங்க, பெண் பிள்ளைக்கு தாங்க பலகார பெட்டின்னு கொடுக்குறோம். அதுல எந்த பலகாரத்தை வைக்கிறோம்? பொரி விளங்காய், முறுக்கு, அதிரசம், பலகாரத்தை வைக்கிறோம் இல்லைங்க. அது பெண் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி தருதுங்க. பொரி விளங்காய் எதுக்கு தெரியுங்களா? புதுசா வாக்கப்பட்டு நீ புகுந்த வீட்டுக்கு போற, அவங்கெல்லாம் எப்படி என்னன்னு தெரியாது. அதனால அவங்க என்ன பேசினாலும் பொருள் விளங்காதவளா இருந்துக்க சாமி அப்படின்னு அந்த பொரி விளங்காய் பலகாரத்தை வைக்கிறாங்க. முறுக்கு ஏன் வைக்கிறாங்க தெரியுங்களா? என்னதான் அவங்க பேசினாலும் அதை நீ மனசுல வச்சுக்காத, அப்படி வைக்காம முறுக்கு மாதிரி நீ, அவங்க முறுக்கு மாதிரி மாப்பிள்ளையோடு முறுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா நீ ஒடிஞ்சு போகாத சாமின்னு முறுக்க வைக்கிறாங்க. இப்ப பொருள் விளங்காதவளாவும் முறுக்கு மாதிரி நீ இருந்துட்டீனா உன்னுடைய வாழ்க்கை அதிரசமாக இருக்குங்கிறத தாங்க இந்த மண்ணில இன்னைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறாங்கன்னா, ஆம்பளை பையன் குளத்து நீர் மாதிரி ஒரே இடத்துல இருந்து குடைஞ்சுக்கிட்டு இருப்பா, ஆனா பெண் பிள்ளை ஆத்து நீர் மாதிரி எங்க போய் சேருதோ அங்கு புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பெருமை சேர்ப்பவளாக இருக்கின்ற காரணத்தினால் பெற்றோருக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பவர்கள். மகளே மகளே என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய சொல்லுவாங்க. சுருக்கமாக எடுத்துக்கிறதுன்னு சொன்னால், பெண் பிள்ளை பெற்ற தகப்பனுக்கு தான் தெரியும் தனக்கு 3 தாய் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றோம், தாகமாக இருக்குது, நம்ம என்ன சொல்லுவோம்? அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டா, அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டா. நம்ம தாய் 80-82 வயசில் இருப்பா, தண்ணி கொண்டாருவா. மனைவி எடுத்துகிட்டு வருவா, மகள் எடுத்துகிட்டு வருவா. இந்த பாக்கியம் ஆம்பளை பிள்ளைகிட்டேருந்து நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதான் சொன்னான், பெண் பிள்ளைகள் பெற்றவருக்கு தான் தெரியும் அவனுக்கு 3 அம்மாக்கள் அப்படின்னு. அந்த பெரிய சிறப்பை அழகாக சுருக்கமாக அவங்க எடுத்து சொன்னாங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. ஆனாலும் அந்த 13 அமாவாசை கொஞ்சம் டூ மச் பரவாயில்ல. இப்போது நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர் தம்பி சிவகுரு அவர்கள் மகனே என்பதை எடுத்துரைப்பதற்கு வருகிறார். வலையப்பட்டி நகரத்தார்களுக்கு சொந்தமான அருள்மிகு மலையாண்டி சுவாமி திருக்கோயிலின் 7வது திருக்குட மங்கள நன்னீராட்டு பெருவிழாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, ஒரு இனிமையான தமிழ் பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்று எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற, நாங்கள் அறிந்த வரையில் ஆகச் சிறந்த தமிழ் ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஐயா சொல்வேந்தர் அவர்களுக்கும், பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து பேசுவதற்கு இடம் சார்ந்துள்ள இலக்கிய வழக்கறிஞர்களுக்கும், அரங்கம் நிறைய உட்கார்ந்து கொண்டும் இடமில்லாமல் நின்று கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களுக்கும் மதிய நேர வணக்கத்தை சொல்லி, நடுவர் அவர்களே, ஒரு அற்புதமான விழா இது. எங்கள் பகுதி என்று சொன்னால், இந்த நகரத்தாரின் மூதாதையர்கள் இருந்த பகுதியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு சொந்த ஊர் பூம்புகார் பக்கம். பூம்புகாரிலே கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது, கடல் கொண்டு எல்லோரையும் சேர்க்கிறது என்று சொல்லி தண்ணீர் இல்லாத பிரதேசத்திற்கு குடியமர்வோம் என்று சொல்லி எங்களை எல்லாம் அங்கே விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. நாங்கள் அங்கே இருந்து உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நகரத்தார் சமூகம். நாங்கள் எங்கள் ஊரில் கோயில் கட்டினோம்னா என்ன செய்வோம்னா, எல்லாம் வசூல் பண்ணுவோம். எல்லா சமூகமும் சேர்ந்து பொருள் வசூல் பண்ணி கோயிலை கட்டிக்கிட்டே இருப்போம். ஒரு பொருளாதார குறைவில் நின்று போயிடும். நின்றுன்னா அது தடை ஏற்படும் அந்த வேலையில். அது கூரை வரைக்கும் வந்துடுவோம். இந்த சீலிங், இந்த விமானம் இதெல்லாம் வைக்க முடியாது. அப்போ எங்கள் ஊரில் ஒரு வழக்கு மொழி உண்டு. கோயிலுக்கு கூரை இல்லையா, கூப்பிடு செட்டியாரம். எங்கள் ஊரில் கோயிலுக்கு கூரை இல்லையா, கூப்பிடு செட்டியாரன்னா, யாரும் 4 செட்டியாரை போய் பாரியா, அந்த கோயில் வேலையை முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பல நகரத்தார்களால் நிறைவு பெற்ற கோயில் எங்கள் ஊரில் நிறைய இருக்கிறது.
மற்ற சமூகத்தார் கட்டிய கோயிலுக்கே நீங்கள் நிதி தந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சொந்தமான இந்த மலையாண்டி சாமிக்கு என்னென்ன பண்ணியிருப்பீங்கிறதை எங்களால் உணர முடிகிறது. ஒரு அருமையான பட்டிமன்றம். மரியாதைக்குரிய அன்பு சகோதரி சாந்தாமணி அம்மா வந்தாங்க. அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போனாங்க. அடுத்தது அருமை நண்பர் பர்வீன் சுல்தானா நல்லா பேசுவாங்க. இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? வேடிக்கையில் உண்மை என்ன தெரியும்னா, சாந்தாமணிக்கு ஒரே பையன், நண்பர் பர்வீன் சுல்தானாவுக்கு ஒரே பையன். அந்த 2 பையனையும் வச்சுக்கிட்டு ஏர் டிக்கெட்டு போடுறது, தட்கல்ல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, டிராவல்ஸு புக் பண்ணுறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு என்ன இன்னும் உண்மைன்னா, எனக்கு 2 பெண் குழந்தைகள், எங்கள் ஐயா நடுவருக்கு 2 பெண் குழந்தைகள். நாங்கள் ஆம்பளைக்கு பேசுகிறோம், அவங்க பொம்பளைக்கு பேசுகிறாங்க. இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு என்ன நியாயம் இது? மகன்கள் தாங்க. அதாவது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னா மகள்களால் கிடைக்கும், ஆனால் பெருமை கிடைக்கணும்னு சொன்னால் மகன்களால் மட்டும்தான் கிடைக்கும். கவிதை சொன்னாங்களே, கடவுளை வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், அந்த கடவுளே வேண்டுமென்றால் தான் பெண் குழந்தை பிறக்கும்னு. எதுக்கு? கடவுளை வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும்ல, பிறந்துருச்சு இல்லை, போக வேண்டியது தானே. அப்போ கடவுளை வேண்டுனா கடவுள் நமக்கு அருள் கொடுக்குறாருன்னு தானே அர்த்தம். அதோட போக வேண்டியது. அப்புறம் ஏன் நீ கடவுளையே கேட்குறீங்க? நான் என்ன ஒன்றும் புரியல. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இந்த அரங்கத்தில் நீங்கள் அருமையாக சொன்னீங்க. எனக்கு தெரிந்து ஒரு குடமுழுக்குன்னா என்ன, ஒரு கும்பாபிஷேகம்னா என்ன, எத்தனை ஆண்டுகளுக்கு ஏன் அது நடைபெறுகிறது, 108 தீபங்களை ஏன் காட்டுகிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரிந்து உலகத்திலேயே முதலில் விளங்க வைத்த ஒரே நடுவர் நீங்கள் தான். அதே மாதிரி நான் ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு பெண் எப்பொழுது மிக மகிழ்ச்சி அடைகிறாள்? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எப்போ ரொம்ப சந்தோஷப்படுறா? இப்போ வலின்னு சொல்கிறோம்ல, வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்கிறோம்ல, உடம்பு வலியாக இருக்குன்னு சொல்கிறோம்ல. இப்போ இந்த தண்ணி இருக்குது, இந்த தண்ணி எத்தனை மில்லி? 300 ml போட்டிருக்கு. லிட்டரில் அளக்குறோம், லிட்டர். இந்த துணி இத்தனை மீட்டர். இந்த விறகு இதெல்லாம் கிலோ, இப்படிலாம் அளந்துக்கிட்டே வரும். இந்த வலி இருக்குல்ல, உடலில் ஏற்படக்கூடிய வலி, அந்த வலியுடைய அளவுகோல் டெல்லுன்னு சொல்லுவான் இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் டெல். ஒரு டெல் என்னன்னா, ஒரு மனிதன் அதிகபட்சமாக போனால் 45 டெல் தான் வலி தாங்க முடியும். 45 டெல் வலி தாங்க, அதுக்கு மேலே போச்சுன்னா அவன் உயிரோடே இருக்க முடியாது. இதுதான் சயின்ஸ். தயவுசெய்து இதெல்லாம் படிங்க. 45 அளவுக்கு மேலே போச்சுன்னா அவனுக்கு இந்த உலகத்திலே இருப்பதற்கான அனுமதி இல்லாமல் போயிடும். ஆனால் ஒரு பெண்ணானவள், ஒரு தாயானவள் தன்னுடைய பிரசவத்தின் போது 57 டெல் வலி அளவை தாங்குகிறாள். இது சயின்ஸ். 57 டெல் வலி அளவை தாங்கி பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா சந்தோஷப்படுறா. அதை விட அதிக சந்தோஷம் என்ன தெரியுங்களா? அந்த ஆண் குழந்தை இந்த ஊராரால், இந்த சமூகத்தால் சான்றோன் என்று கொண்டாடப்படக்கூடிய நிலைமைக்கு வரும்போதுதான் அந்த தாய் ரொம்ப சந்தோஷப்படுறா. அதை தான் திருவள்ளுவர் சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த சான்றோன்னு கேட்டு பெருமைப்பட வைப்பதற்கு மகள்களால் முடியாது, மகன்களால் மட்டும்தான் முடியும். மரியாதைக்குரிய நடுவர், நீங்க நிறைய செய்தி சொல்லுங்க, சொல்ல சொல்ல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சமீபத்தில் ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு. நம்ம இந்தியா 71வது இடத்துல இருந்தது பதக்கப்பட்டியலில். 71வது இடம். வழக்கம் போல அமெரிக்கா 1வது இடம், சைனா 2வது இடம், ஜப்பான் 3வது இடம். நம்ம 71வது இடம். வெள்ளி வெண்கலம் இப்படின்னு வாங்கணும். ரொம்ப குறைவாக தான் இருக்கு. முன்னேறணும். இன்னும் விளையாட்டில் நிறைய கவனம் எடுத்தால் வரலாம். அதில் நடந்த செய்தியை நான் சொல்கிறேன். ஈட்டி எறிதல் போட்டி நடந்துச்சுல்ல, நீரஜ் சோப்ரான்னு ஒரு பையன் வந்தான், ஈட்டி எடுத்தான், விட்டான், 2வது பரிசு பதக்கம் வெள்ளி வாங்கிட்டு போயிட்டான். வெள்ளி கிடச்சிச்சு. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மல்யுத்த போட்டி, கடுமையான போட்டி. நம்ம இந்திய வீராங்கனை யாரு? வினோஷ் போகட். 50 கிலோ எடை பிரிவில் இந்த அம்மா கலந்துடுச்சு. பாவம்.
தங்கப்பதக்கம் வெல்லக்கூடிய சூழல் வந்துச்சு. ஆனா பதக்கம் கிடையாதுன்ட்டான். என்ன காரணம்? என்ன காரணம்? 100 கிராம் உடல்ல எடை அதிகமா இருக்குன்னு சார். 50 கிலோ 100 கிராம் எடை அதிகமா இருக்கு, நீங்க இந்த போட்டியில கலந்துக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சான். கேஸ் நடந்துச்சு, என்னென்னமோ பண்ணாங்க. உலக அளவுல அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. உலக அளவுல ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. கடைசியில பதக்கம் இல்லைன்னு சொல்லிட்டான். சர்வ சாதாரணமா அதை பார்த்துக்கிட்டு இருந்த எங்க பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னிச்சு, 100 கிராம் தானே குறையினா இந்த முடியை வெட்டி எரிஞ்சா என்னன்னு கேட்டுச்சு. ஏன்னா 100 கிராமுக்கு மேல 500 கிராமுக்கு முடிய வச்சிருக்க, ஒரு 100 கிராம் முடிய வெட்டினா பதக்கம் நமக்கு கிடைச்சிருக்குமேங்கிற ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் கூட இல்லாம தான் பெண்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த அளவுக்கு என்னமோ ஒரு பையன்கிட்ட வந்து பொண்ணுகிட்ட பொம்மையை கொடுத்தா தலை சீவுமா, பொட்டு வைக்குமா, அழகு பார்க்குமா, அது ஆராதிக்கும் அறிவான். எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் பிரித்து எறிவோமா, பேட்டரி இருக்கான்னு பார்ப்போமா, அது வந்து ஆராய்ச்சி செய்ய அறியுமா. நான் கேட்குறேன், இந்த நாடு முன்னேறணும்னு சொன்னால், ஒரு வீடு முன்னேறணும்னு சொன்னால் ஆராதிக்கிற அறிவு வேணுமா, ஆராய்ச்சி செய்கிற அறிவு வேணுமா? யோசிச்சு பார்க்க வேணாமா? ஆராய்ச்சி செஞ்சாதான் எல்லாமே முன்னேறும். நீங்கள் ஒன்று தெரியுங்களா, நீங்கள் தான் வந்து எனக்கு தெரிந்தவரை பெண்களுக்கு 48 விதமான அழகு சாதன பொருள்கள் இருக்குங்க. கம்மி ரொம்ப குறைவு. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அதிகங்கிறீங்க, ஏன்னா நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. 48 விதமான, ஐயா சொன்னா ஒரு 60ன்னே வச்சுக்கோங்க, 60 விதமான அழகு சாதன பொருள் இருக்கு. எங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் சந்தனம், இது போதும். ஏன் நாங்கள் எங்களை அழகுபடுத்திக்க விரும்புறது இல்லைன்னா, இயற்கையிலேயே அழகானவர்கள் நாங்கள், அது வேறு. பறக்கும் போதே அழகுல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குது. எதுல? அழகு சாதன பொருள்கள்ல. நாங்க சேர்த்து பெற்றோர்கள் சேகரித்து கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு கொடுக்கிற பணத்தெல்லாம் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணாம நீங்க அழகுபடுத்திக்கிறதுக்கு செலவு பண்றதை இங்க வந்து மேடை போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு வீடு மகிழ்ச்சியா இருக்கணுமா, நிச்சயமா பெண் குழந்தைகளால கிடைக்கும். எனக்கு 2 பெண் குழந்தைகள், நான் சந்தோஷமா இருக்கேன், பட்டிமன்றங்கள் பேசுறேன், அது வேற விஷயம். ஆனா ஒரு வீடு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமா, ஒரு வீடு பணத்தில் பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் ஏற்றம் பெற வேண்டுமா, அது மகனால் மட்டும்தான் முடியும். மகனால் மட்டும்தான் முடியும். நடுவர் அவர்களே, நடக்கிற செய்திகளை சொல்லுகிறேன். நீங்க கூட அந்த பையங்க நிறைந்து இருக்கலாம். அந்த காலத்தில் படிச்சு முடிச்சு பள்ளி படிப்பு தாண்டி கல்லூரி படிப்பு படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா, எங்க ஊர்ல உள்ள மளிகை கடையில வேலைக்கு போயிடுவான், துணி கடையில வேலைக்கு போயிடுவான். சார், எத்தனையோ ஏழை குடும்பங்கள் அது மாதிரி போயிருச்சு. ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆகுது? அதே சூழல் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்பா அம்மா வயசாகி போச்சு, படிக்க வைக்க மனசு இல்லை, பணம் இல்லை. மனசு இருக்கு, பணம் இல்லை. பையன் என்ன தெரியுமா செய்யறான்? ஒரு காலேஜில் படிக்க சேர்றான். காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் கிளாஸு. 3 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் அவன் ஏதோ ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போகிறான், ஏதோ ஒரு துணிக்கடையில் வேலைக்கு போகிறான். அவன் படிக்கிற காலத்தையே அவனுக்கும் சம்பாதித்து, வீட்டிலே அவனுக்கு கீழே உள்ள தங்கைகளுக்கு சம்பாதித்து, தம்பிகளுக்கு சம்பாதித்து அவர்களையும் உயர்த்துகிறான். பொருளாதார ரீதியிலே, அறிவு ரீதியிலே உயர்த்துகிறான் என்று சொன்னால் அது மகன்களால் மட்டும்தான் முடியும். மகன்களால் மட்டும்தான் முடியும். தன்னை மெழுகுவர்த்தி ஆக்கி கொண்டு வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய குணநலன் உள்ளவன் மகன்கள் மட்டும்தான். மகன்கள் மட்டும்தான். சமீபத்தில் நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க, பேப்பரு மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இந்த உங்கள் ஊருக்கு பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகங்கிற அரசு பள்ளி 5 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி MBBS கிடைச்சிது. அரசு பள்ளி. அது செய்தி இல்லை, படிச்ச கிடைச்சது. சிவகங்கை மாவட்டம் கமலைங்கிற கிராமம், ஒரு மாற்றுத்திறனாளி, அவனால் நடக்க கூட முடியல. மாற்றுக்கு நாகராஜ்னு பேரு, நடக்க முடியல. 3 கிலோமீட்டர் தினசரி பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு வந்து நடந்து வந்து படிச்சிருக்கான். அங்கே உள்ள ஆசிரியர்கள் எல்லா இந்த நீட் தேர்வு பயிற்சியாளர்கள் எல்லாம் கொடுத்த பயிற்சியில் அவனுக்கு MBBS சீட்டு கிடைக்குது. இதுவும் செய்தி இல்லை. ஏன்னா எல்லாரும் படிக்கிறான், கஷ்டப்பட்டு வர்றான். அரசு ஒதுக்கக்கூடிய, சட்டத்தின்பால் ஒதுக்கக்கூடிய 7.5% சீட்டு கிடைக்குது, அதெல்லாம் படிச்சிடறான். அந்த அம்மா பேட்டி கொடுத்தது பாருங்க, அதுதான் ஹைலைட்டு.
அந்த அம்மா செங்கல் சூளையில் கூலி தொழிலாளியாக வேலை பார்க்குது. தலையில் ஒரு முக்காடு. அந்த முந்தானையால் பையன் முகத்தை தொடச்சிட்டு, என் பையனுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, என் பையனுக்கு டாக்டர் ஆவான், என் எந்த பையன் அவனுடைய காலை சரிபார்த்து கொள்வதற்கு மருத்துவர்களால் பணம் இருந்தால்தான் முடியும் என்று நிராகரிக்கப்பட்ட என் பையன் மருத்துவராகி இந்த ஊர்லே வந்து இலவசமாக மருத்துவமனை நடத்துவான்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொன்னதுன்னு சொன்னா, இதுதான் பெருமை, இதுதான் பெருமை. அந்த நாகராஜுங்கிற மாணவனை இங்கிருந்தே நாமெல்லாம் பாராட்டணும். அந்த நடுவர் அவர்களே, நிறைவாக நான் சொல்லி முடிக்கிறது என்னன்னா, எங்களுக்கெல்லாம் என்ன மகள் மீது பாசம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. மகளை நினைத்தால் கண்ணீர் வருகிறது. எங்களுக்கெல்லாம் ரத்த கண்ணீரே வருது. என்ன எங்க முத்துக்குமார், நான் முத்துக்குமாருங்கிற கவிஞன் அருமையா எழுதினாயா? நாங்க தானே எழுதணும். தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேட்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி. அடுத்த கேள்வி கேட்பான் பாருங்க. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோணுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அதில் அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய். எப்படி அருமையான இது! யாராச்சும் நீங்க எழுதிருக்கீங்களா? எழுதுனது நாங்க தான், நான் முத்துக்குமார். அந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் எங்களுக்கு பாசம். யாரையும் நாங்க வெறுக்கல, யாரையும் நாங்க வெறுக்கல, எல்லாரையும் ஆராதிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம். இருந்தாலும் கூட காவிய கவிஞர் வாலி எழுதின, எங்க ஊர் காவிய கவிஞர் வாலி எழுதின பாட்டு தான் இன்றைக்கு செய்தி. நாங்க எல்லார்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த உலகத்துக்காக, இந்த சமூகத்துக்காக உருவாக்க முடியும் என்று சொன்னால் ஆண்களால், ஆண் மகன்களால் மட்டுமே தான் முடியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த நகரத்தார்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.